الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين كتاب آداب السفر باب استحباب الخروج يوم الخميس واستحبابه أول النهار. عن كعب بن مالك رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم خرج في غزوة تبوك يوم الخميس وكان يحب أن يخرج يوم الخميس متفق عليه. இன்றைக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு மற்றும் புதிய அத்தியாயம் பயணத்துடைய ஆதாபுகள். இதுவரை ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு நல்லடக்கம் செய்யக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்தோம். இன்று முதல் நாம் இன்ஷா அல்லாஹ் பயணங்களுடைய ஆதாபுகள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய சட்டங்கள் என்ற ஹதீஸுகள் மூலமாக நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், பயணம் என்று சொல்லும்பொழுது சஃபர் என்று நாம் சொல்கின்றோம். சஃபர் எதற்காக நாம் பயணத்தை நாம் குறிப்பிடுகின்றோம் என்றால், சஃபர் என்று அகராதியில் பார்க்கும் பொழுது, டிக்ஷனரியில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு விஷயம் வெளிப்படுவதற்காக சொல்லக்கூடியதான் சஃபர். அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய ஊரை விட்டு அவர் வெளியேறுகின்றார், அதற்காக தான் சஃபர் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு விஷயம் அந்த இடத்திலிருந்து வெளியேறுகின்றது. அல்லாஹு தாலாவும் தன்னுடைய திருமறையில் பகலை பற்றி சொல்லும்போது வஸ்ஸுப்ஹி இதா அஸ்ஃபர் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். அப்போது ஒரு விஷயம் வெளியேறுவதற்காக சொல்லப்படுகின்றது. இப்போ இங்கு சஃபர் என்று நம்ம சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய ஊரிலிருந்து அவர் தன்னுடைய மற்ற அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்றார், அதற்கு பயணம் என்று நம்ம சொல்கின்றோம். சிலர் சஃபரை இதுவும் கொள்கின்றார். இந்த ஒரு மனிதனுடைய அசல் ரூபம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பயணத்தில் இருந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். பயணத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அஹ்லாக், அவருடைய ஒழுக்கங்கள், அவருடைய சில பேணுதல்கள் தெரிந்துவிடும். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் யாராவது சாட்சி சொல்வதற்காக வருகின்றார் என்றால் அவருடைய சாட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவரிடம் என்ன கேட்பார்? அவருடன் ஏதாவது பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷன் செஞ்சீங்களா, முஆமலாத், கொடுக்கல் வாங்க ஏதாவது செஞ்சீங்களா கேட்பாங்க. இல்லைன்னா அவருடன் நீங்கள் பயணித்தீர்களா என்று கேட்பார். அப்படி இருந்தால்தான் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை, இந்த ரெண்டுமே இல்லைன்னா உங்களுடைய சாட்சி இவர் தரப்பில் இவர் சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று. பயணம் என்று பார்க்கும் பொழுது என்ன, மனிதன் அவனுடைய நற்பண்புகளோ அல்லது மற்ற அவனுடைய அந்த தன்மைகள் வெளியேறும். இங்கு மார்க்கம் நமக்கு பயணத்துடைய சட்டங்களும் அதன் அனைத்து அம்சங்களையும் தெரியப்படுத்தியிருக்கின்றது. நம்முடைய மார்க்கம் அனைவர்களுக்கும் தெரியும் என்பவர்களே. இஸ்லாம் என்ற இந்த இனிய மார்க்கத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி நம்முடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறந்த விஷயமாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்று. இங்கு முதல் விஷயம், முதல் தலைப்பு பார்க்கும் பொழுது, வியாழக்கிழமை என்று நம்முடைய பயணங்களை செய்து கொள்வது என்பது விருப்பத்தக்கதாகும். அதே போல முற்பகலில் பயணத்தை ஆரம்பிப்பதும் சிறந்த ஒரு விருப்பத்தக்கதாக இருக்கின்ற தலைப்பில் கொண்டு வராங்க. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமை அன்று தபுக் போருக்கு புறப்பட்டு சென்றார்கள். வியாழக்கிழமை பயணம் செய்வதையே அவர்கள் பெரிதும் விரும்புவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 2949, முஸ்லீமில் 2950 ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம் வியாழக்கிழமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. இரண்டாவது, முற்பகல் பகல் நேரத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், விரும்பக்கூடியவர்கள். அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணம் வியாழக்கிழமை அன்று தான் நடந்தது. ஒன்று ரெண்டு சில விஷயங்கள் என்ன, அது மற்ற நாட்கள் நடந்திருக்கின்றது. குறிப்பாக ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை அவர்கள் ஆரம்பித்தார்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணம் மதீனாவில் இருந்து. ஆனால் அதிகமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது வியாழக்கிழமை என்று தான் அவர்கள் வெளியேறுவார். இது என்ன காரணமாக இருக்கும்? ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய விளக்குரையில் பதிவு செய்யும் பொழுது, அல்லாஹ் இதனுடைய அசல் விளக்கு, அது அர்த்தத்தையும் அல்லதுடைய என்ன தத்துவம் என்று அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்.
வியாழக்கிழமை என்று நம்முடைய அமல்கள் அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அந்த ஒரு காரணத்தினால் தான் செய்யக்கூடிய அமல்கள் பயணம், அது போர் பயணமாக இருக்கட்டும், மற்ற இபாதத்திற்காக பயணமாக இருக்கட்டும், அல்ல வேறு ஏதாவது ஒரு பயணமாக இருக்கட்டும், அந்த பயணத்தை வியாழக்கிழமை என்று அவர்கள் ஆரம்பிப்பார்கள். எதற்காக என்றால் அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நாள், என்னுடைய அமல்கள் இந்த நிலையில் சமர்ப்பிக்கட்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு கருத்து. என மற்ற ஹதீஸுகளில் நமக்கு வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன கேட்கப்பட்டது என்ற எதற்காக என்றால் இந்த நாளில்தான் நம்முடைய அமல்கள், அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹிற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஆக நான் நோன்பாளியான நிலையில என்னுடைய அமல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். இரண்டாவதாக பகல் நேரத்தில் நாம ஆரம்பிப்பது. பகல் நேரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது சென்று அடையக்கூடிய அந்த இடம் பொழுது விடுவதற்கு முன்னாலே சென்றடையக்கூடிய நிலையும் ஏற்படலாம், அல்லது இலகுவாக இருக்கலாம் இரவில் பயணிப்பதை விட. இது இரண்டுமே கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு விருப்பமான ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய. இப்போ நம்முடைய சமகாலத்தில் பார்க்கும் பொழுது எல்லா நமக்கு இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் நமக்கு பயணம் ரொம்ப இலகுவாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப இலகுவாக அல்லாஹ் தஆலா ஆக்கலாம். அந்த காலத்துல மாதிரி 40 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு பயணம். ஒட்டகத்துல 40 கிலோமீட்டர் தான், அதுக்கு மேலேயே கிடையாது. பொழுது விடிஞ்சிடும். காலையில ஆரம்பிச்சாங்கன்னா 40 கிலோமீட்டர் போனால் அது பிறகு அங்கே படகு அங்கே நிப்பாட்டி டென்ட்டு கூடாரெல்லாம் போட்டு அங்கே தங்க திரும்ப காலையில். இப்படி என்றுதான் பதருடைய போருக்காக இருக்கட்டும், அல்லது உஹதுடைய இருக்கட்டும், தபூக்குக்காக இருக்கட்டும். தபூக் என்பது மிக நீண்ட ஒரு பயணம். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யோசிச்சு பாருங்க, மதீனாவிலிருந்து இப்போ சவுதியாவுடைய பார்டர், ஜார்டனை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் அந்த தபூக், அந்த இடத்திற்கு எத்தனை நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பாங்க? கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு போய் சேர்வதற்கு. ஆக நினைத்துக்குரு இங்கு நம்முடைய நிலையம் நாம நம்முடைய சௌரியத்திற்கு பிரகாரம் நம்ம செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் விருப்பமானது வியாழக்கிழமை என்ற ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது ஒரு. அதே போல் இரண்டாவது பகல் நேரம். பகல் நேரத்தில் அல்லாஹு தஆலா விடிய காலையில் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான்? நம்முடைய உம்மத்தினருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். எல்லா விதத்திற்கும், நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினருக்கு பகலில் காலை பொழுதில் என்ன செய்திருக்கின்றான்? பரக்கத்து அனுப்பியிருக்கான் அல்லாஹ். அடுத்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினருக்கு காலையில் நீ பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. எல்லா விதமான செயலுக்கும் நமக்கு பரக்கத்து இருக்கு. காலை எழுந்து நாம செய்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அதுவே என்ன தாமதமாக செய்யும் பொழுது அந்த வேலையை முடியாது. அப்போ இந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபி சஹர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹர் பின் வதா சஹாபி அவர் கூறுகின்றார், அவர் வியாபாரியாக இருந்தார். ஒகான சஹ்ருன் தாஜிரன், அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார். அதை பற்றி இங்க சொல்லும் பொழுது சஹரதியர் அவர்கள் வியாபாரியாக இருந்தார். அவர் தன் வியாபார பொருட்களை முற்பகலில் தான் அனுப்புவார். இதனால் லாபம் கிடைத்து அவரின் செல்வம் பெருகியது. அபூதாவுத் மற்றும் திர்மிஸில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு ஃபஜருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரத்தில் பரக்கத் ஏற்படுத்தியிருக்கான். அது படிப்புக்காக இருக்கட்டும், வியாபாரத்துக்காக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை முடிவு. ஆனால் நம்முடைய உம்மத்தினர்களின் நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சூரியன் உதயமாகும் வரை தூங்கி கொண்டு இருக்காங்க. ஏன்? அதை விட அதிகமாக தனக்கு ஜாப் இருந்தால் தான் எழுந்துக்கிறான். வேலை கடை திறக்கணும்னா எழுந்துக்கிறான், ஸ்கூலுக்கு போனோன்னா எழுந்துக்கிறான், ஜாபுக்கு போனோன்னா எழுந்துக்கிறான். இப்படி தான் இருக்கே தவிர காலையில் அதிகாலையில் ஃபஜருக்கு எழுந்தது பிறகு அவன் மற்ற காரியங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்துல இல்லை. இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு பரக்கத்தை நாம உணர்வது கிடையாது. பரக்கத் என்பது நாம சுருக்கமாக புரிந்து கொள்கின்றோம். என்ன பரக்கத் என்பது? என்ன, எனக்கு காசு அதிகமாக வர்றோம். பரக்கத் என்பது என்ன? பரக்கத் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைகள் வருவதெல்லாம் என்ன? பணம் தான் என்று நம்ம பரக்கத்தா இருக்குங்க என்ன அர்த்தம்? பணம் இருக்கு என்று நம்ம நினைக்க. ஆனால் பரக்கத் என்பது அருளுக்கு சொல்லப்படுவது. நம்ம தமிழாக்கம் சொல்லும் பர்க்கத் என்ற வார்த்தை என்ன? அருள். அது பொருள் கிடையாது.
அருளாக இருக்கின்றது. இப்போ அல்லாஹு தஆலா கொடுத்த விஷயத்தில் அருளை ஏற்படுத்துவான், ஃபضலை ஏற்படுத்துவான் என்றால் யோசிச்சு பாருங்க. அதை நாம் இழந்து நாம் இருக்கிறோம். பிறகு எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம், இந்த வேர்ல்டு சிஸ்டம்ல ஏன் இரவு ஃபுல்லா நான் என்ன செய்யறாங்க, நைட் டியூட்டி என்று செய்யறான், காலை ஃபுல்லா தூங்குறான், அவனால அதனுடைய நிறைவேற்ற முடியல. அல்லாஹ் வஜஅல்னா லைல லிபாஸா, இரவை அல்லாஹு தஆலா நிம்மதியை பெறுவதற்காக, அமைதியை பெறுவதற்காக அல்லாஹ் ஆக்கினான். பகலை வஜஅல்னா நஹார மஆஷா, நம்முடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக அல்லாஹு தஆலா பகலை ஆக்கினான். ஆனால் நம்முடைய சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, இது மாத்துறதுனால அவன் பகல் முழுவதும் தூங்கினாலும் இரவில் அவன் சில நேரம் சில நொடி அந்த சில நேரம் தூங்கக்கூடிய அந்த சுகத்தையோ அல்லது அந்த ராகத்தையோ அவன் உணர்வது கிடையாது. ஆக இந்த தருணத்திலிருந்து பொருளே குறிப்பாக பயணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த விஷயம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த பகலில் கொடுக்கப்பட்ட பரக்கத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நீங்க மதரசாக்களையும் அல்லது காலேஜ்லையும் பார்க்கும் பொழுது மார்க்க கல்வி இருக்காங்க, ஃபஜருக்கு பிறகு யாரும் தூங்க மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க. ஃபஜருக்கு பிறகு கிளாஸ் இருக்கும், குரான் ஓதக்கூடிய 20 நிமிஷம் அங்கே ஓதணும். அதற்கு பிறகு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள் ஸ்டடீஸ் இருக்கு, இப்படி என்று அவங்களை செஞ்சு அதற்கு பிறகு தொஹாருடைய நேரம், கைலூலா என்று சொல்லக்கூடிய ரொம்ப சுற்றுருக்கம் தொஹரில் கொடுப்பான். ஏன்னா காலையிலிருந்து ஒரு மனிதன் வேலை செய்யும் பொழுது அவனுக்கு ரெஸ்ட் வேணும். மிஷினே வேலை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நமக்கு கைலூலா என்று வைத்திருக்கிறான். ஆனா நம்முடைய நிலை என்ன இருக்கு, லைலூலாவை இரவுல நீண்ட தூக்கம் பகல்ல நம்ம கழிக்கிறோம். பிறகு அதற்கு பிறகு இரவு ரொம்ப தாமதமாக தூங்கக்கூடியதாக இருக்கு. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுல இன்னும் ஹதீஸுகள், பயணம் சம்பந்தப்பட்ட அதனுடைய சட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் அஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நம் எதை கொண்டு பர்க்கத்தை பெற முடியும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அதை பெற்று நாம் அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.